ஹே கைஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோடில் மிஸ்ஸா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் ஒழுங்காக வேலை பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்களா. எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்ல போனால் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு இந்த மிஸ்ஸாக்கு வந்து பிடிக்காது. என்னடா இது அம்மா பொண்ணையும் வந்துட்டு பிரிக்கணும்னு நினச்சா இவங்களுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நர்ஸாக தானே வந்துட்டு கிராஜுவேட் ஆகிருப்பா. அங்கே வந்து டாக்டர் பையன் ஒருத்தரப்பா, அவன் வந்து நல்ல ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு, ஒரு அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுறான். பட் அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல வந்துட்டு லவ்வா என்னன்னு தெரியல. இந்த பையனை நம்ம டாக்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த பையனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்திருக்கும் போல. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரலான்னு கூப்பிட்டுருப்போம் மாலுக்கு. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா நீ எடுத்துக்கோ, ஏதாச்சும் ஒன்று பிடிச்ச செயின் வந்து எடுத்துக்கோங்கும் போது ஹீரோயின் வந்து பார்த்து எடுக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயினோட சேர்ந்து ஒரு ரிங்கும் இருக்கு. இவன் என்ன சொல்றா, ரிங்கும் எடுத்துக்கோங்கும் போது இல்லை வேண்டாம் வேண்டாம் செயின் மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்லை பரவாயில்ல நீ இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றான். இதனால ஹீரோயின் வந்துட்டு வேணாம் வேணாம் செயின் கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, அப்போ ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, நீ வந்து நர்சிங் தானே முடிச்சிருக்க, நீயே முடிச்சுட்டு ஒர்க் பண்ணாம வீட்லயே உட்காந்துருக்க, வீட்டு வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்க. இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல, அந்த மிஸ்ஸா வந்துட்டு இவங்க ஹீரோயின் டைப் நடந்துக்கிறது எல்லாமே தெரியும் போல. இந்த பாரு நீ படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆயிட்ட, உன் லைஃப் வந்து நீயே பார்த்துக்கலாம், நீ அந்த வீட்டை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து சேச்சே இல்லை, நான் படிச்சிருக்கேன், அந்த படிப்பு கூட கொடுத்தது வந்துட்டு மிஸ்ஸா தான், அம்மா தான் கொடுத்தாங்க. சொல்ல போனா நான் ஆஃபன்ல இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடு கூட எனக்கு ஒழுங்கா கிடைக்காது, இங்க வந்து 3 வேளை எனக்கு சாப்பாடு போட்டாங்களா அதே எனக்கு பெரிய விஷயம். நான் எப்பவுமே அவங்களுக்கு நன்றி கண்ணா இருப்பேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அவங்க சேஞ்ச் ஆவாங்க, என்னை புரிஞ்சுப்பாங்க. நான் ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், அவங்களுக்கு சர்வ் பண்ண தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு டாக்டர்கிட்டே சொல்லிடுறா, ப்ளீஸ் அதை பத்தி பேசாத, நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் இங்க சிட்டு வந்து வீட்டுக்கு வராங்களா. வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த அப்போ வீட்லயே இருக்க மாட்டேங்கிறா, நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல. இவங்களுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து சொல்லியிருப்பானே இந்த அப்பார்ட்மெண்ட்ல அவன் பாய் ஃப்ரெண்டோட இருக்காண்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த நானிங்கிறவங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு படுத்திருப்பாங்க. கரெக்டாக அங்கே இந்த வீட்டுக்கு டோர் பில் வரைக்கும் நானே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சரி ஹீரோயினும் சரி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சிட்டு வந்துருவாங்க. வந்து எங்கே என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களா. பார்த்தீங்கன்னா ரூம்ல இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. இவ ஏஞ்சி ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவா. என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு பையன் கூட வந்து ஸ்லீப் பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பியிருக்க மாட்டாங்க, என் பொண்ணு லவ்லாம் பண்ணல அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா இவ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் கேட்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்களா. அப்போ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போவா. அப்போ நான் என்ன சொல்றாங்கன்னா, நீ இல்லை நான் வந்து ரிப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் கூட வந்து கல்யாணம் பண்ண பாத்தீங்க, அதனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு. இல்லைன்னா உங்க பொண்ணு வந்து உங்க கூட தான் இருந்திருப்பா. அவ ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றா அப்படிங்கும் போது நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு பையன் கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அது உங்க பிசினஸ்க்காக. உங்களோட பொண்ணோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கூட கேர் எடுத்து பார்க்கலன்னு சொல்லிட்டு இந்த நானி வந்து ஏத்தி விடுறாங்க. உடனே இவன் என்ன பண்றான், நான் வந்துட்டு ஜானி இல்லாம இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ்மா எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா கோவம் வருது. ஒழுங்கு மாதிரி தான் நீ வா, நீ பண்ணதெல்லாம் பெரிய தப்பு, இதுக்கப்புறம் என்னோட பொண்ணை வந்து நீ மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜானிகிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அவருக்கா என்ன பண்ணு தெரியல அப்படியே நிக்கிறான் அந்த ஆளு. இதுக்கப்புறம் என் பொண்ணை வந்து பார்க்க கூடாது, என் பொண்ணுக்கு இன்னொரு பையன் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவன் என்ன பண்றா, உனா வயிற்று வலிக்குன்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு வருவாளா. நடிக்கிறாள்னு தெரியல அப்படியே வந்து உட்காந்துருப்பா. திட்டுவாங்க. அப்ப நானே வந்துட்டு உங்க பொண்ணு வந்து சிக்கல் இருக்கா, கொஞ்சம் வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்ம ஜிட்டு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்க, இங்க பாரு நீ வந்துட்டு ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் பண்ணிக்கணும், ஆல்ரெடி அவர் வந்து சிக்கா இருக்காரு, அப்ப சிக்குள்ள ஒரு ஆள் தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா. அம்மா ப்ளீஸ்மா, நான் ஒரு ஆள் லவ் பண்றேன், என்னால அந்த ஆள் லவ் கல்யாணம் பண்ண முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு வந்து கெஞ்சுவா. சிட்டுக்குமே ஆமா இல்ல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு ஒரு தாட்டு தோணும். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் பார்ட்னர் இருக்கா, இப்ப ஹீரோ அப்பா இறந்துட்டாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துல இருக்க வந்து ஹீரோட சித்தப்பா தான். ஸோ சித்தப்பா எப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஹீரோக்கும் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான், அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்றது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பவர் ஆஃப் அட்டானியை வந்து நான் வாங்கணும். இப்போ ஹீரோக்கு வந்துட்டு உடம்பு சரியாம இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் இவங்க சித்தப்பா தான் வந்து போறாரு. சித்தப்பா பார்த்தீங்கன்னா நல்லவரே இல்லை போல, எப்படா அண்ணா சாவான் அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல. இப்போ அவங்க அண்ணோட ஆஃபீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ பவர் ஆஃப் பட்டான்ல கையெழுத்து வாங்கிட்டு ஹீரோ வந்துட்டு சிக்கா இருக்கான். அப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்போதைக்கு ஆள்லாம் ஒரேடியே ஹீரோ வந்து ஒதுக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு போல. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் லாஸ்டா அவங்க அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சு விட்டுருப்பானே, அதை வந்து அவர் பார்த்துருக்க மாட்டாரு, மீட்டிங்காக வந்து கிளம்பி போயிருப்பாரு. அட்லீஸ்ட் இதை கூட எங்க அப்பா என்கிட்ட இந்த வாய்ஸ் மெயில் கூட கேட்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அனுப்புவான். அழுவான். இந்த மாதிரி எனக்கு சான்ஸே கிடையாது, எங்க அப்பா கிட்ட இதுக்கப்புறம் பேசுறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அப்பா நீ எப்பப்பா வருவான்ட்டு. அதுக்கப்புறம் நேரம் சேர்ந்து சித்தப்பா வருவாரு. வந்து என்ன சொல்லுவாரு, இங்க பாருப்பா நீ கொஞ்சம் இதுல உடம்பு சரியாம இருக்க,
கம்பெனி வந்து ரன் ஆகணும், உன்னால இப்போ எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாது, ஸோ பவர் ஆஃப் பட்டாணி வந்து எனக்கு எழுதி கொடு, நான் இந்த கம்பெனி தற்போதைக்கு டீல் பண்ணிக்கிறேங்கும் போது இவனை சித்தப்பாவை நம்பி கையெழுத்து போட்டுருவான். அதுக்கப்புறம் மீட்டிங் ஹீரோட கம்பெனி வந்து தெரேன் கம்பெனி. அந்த தெரேன் கம்பெனிக்கு இப்போ வந்துட்டு சிஓ வந்துட்டு இவ சித்தப்பா தான். சித்தப்பா என்ன சொல்றான்னா, ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வில்லுல என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு கம்பெனியோட டைய பார்க்கணும்னா ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும். இந்த வீட்டு வாரிசும் அந்த வீட்டு வாரிசும் வந்துட்டு கம்பெனியோட வாரிசு வந்து கல்யாணம் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க போது, வாங்க பிடிவாதமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா அழைச்சிட்டு வர்றாரு. இதுக்கு ஜிட்டுக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. பட் என்ன பண்றாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபார்ம் எடுத்து ஹீரோட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி கையெழுத்து போட்டாகணும், நீ அப்போ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதை ஃபோர்ஸ் பண்றாங்க. சிட்டு வந்து என்ன பண்றீங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஏன் கையெழுத்து வாங்குறீங்க போது இவர் என்ன பண்றாரு, ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு. இப்போ வந்துட்டு உங்களோட டேர்ன் தான் இப்போ உங்க பொண்ணுகிட்ட வந்துட்டு கையெழுத்து வாங்க, நம்ம லீகலா வந்துட்டு இது பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேணா இவங்க டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாழட்டும் அப்படின்ட்டு வந்து பிளான் போடுறாங்க. உடனே இவளுக்கு வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது. பட் இதான் நடக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிஸ்ஸா வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. என் சித்தப்பா வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கெட்டவங்களுக்கு டக்குன்னு கெட்டவங்களை பார்த்து தெரிஞ்சிருது. அது இல்லாம இந்த சித்தப்பா என்ன பண்றாருன்னா, ஹீரோ வந்து ஐலாண்ட்ல ஒரு வீடு, ரெசார்ட் வீடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜிட்டுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்த வீடு. அந்த வீட்டில் அவங்க பொண்ணையும் அப்புவையும் ஹீரோவையும் வந்துட்டு இருக்க விட்டுடலாம். ஒரு அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கட்டும். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபடி நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, போட்ல ஏற்றி இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போட்ல ஏற்றி போறாங்க. ஹீரோக்கு எங்க போறோன்னு தெரியல. ஹீரோ கூடயே ஒரு பையன் இருப்பான் வந்து டாம். எப்பவுமே ஹீரோ வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பான். ஸோ டாமை வந்து அழைச்சிட்டு போறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோக்கு வந்து துணையா இருக்கட்டும். போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பங்களா இருக்கு. எங்கடா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோக்கு தான் கண்ணு தெரியல. இங்கே ஒரு பெரிய பங்களா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கும் போது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தான் வந்து இதுக்கப்புறம் எல்லாத்துமே கேர் எடுத்து பார்த்துக்க போறாங்க. ஃபுட் எல்லாமே வந்து அவங்க தான் செய்வாங்க. ஹீரோக்கா பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி சித்தப்பா பண்றாருன்னு. நெக்ஸ்ட் சித்தப்பா என்ன பண்றாருன்னா, அப்பு கிட்ட போய் சைன் வாங்க போறாரு. அப்போ வந்துட்டு சைன் போட மாட்டேன், விடுங்கும் போது பிடிவாதம் பிடிச்சு ஆள் வச்சு வந்து சைன் வாங்குறாங்க. சிட்டுக்கு சுத்தமா பிடிக்கல, வேண்டாம்னு சொல்லும் போது, கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணுமா வேண்டாமா, அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. அங்கேருந்து நானே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என் தங்கத்தை அப்படின்னு சொல்லும் போது இவர் சித்தப்பா வந்துட்டு, கொஞ்சம் நவந்து பே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அவங்க நவந்து போயிடுறாங்க. இப்படிதான் நானே புரிஞ்சு திட்டி விட்டுணும். இவங்க சிட்டு வேணும்னா அமைதியா இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவள்கிட்ட வந்து கம்பல் பண்ணி வந்து சைன் வாங்கிடுவாங்க. இவ வந்து நான் இதுக்கப்புறம் ஹீரோ கூட எல்லாம் வாழ மாட்டேன், நான் நோ வே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த ஓடி போயிடுவான். அவங்க அம்மா வந்துட்டு பின்னாடியே போவாங்களா, இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரையுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்துட்டு அந்த இவங்களுக்கு ஒரு ரெசார்ட் இருக்குல்ல ஐஸ்லாண்ட்ல, அங்க வந்துட்டு அமுச்சு விட்டுருங்க. ரெண்டு பேரும் வந்து தனியா இருக்கும் போது எப்படியாச்சும் ரெண்டு பேருக்கும் லவ் வரும், வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்போ எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிற. ஹீரோனை பிடிச்சி அடிக்காம என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு உடனே நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சிட்டு வராங்க. இங்க பாருமா, எதுவும் நினைக்காத, நீ வந்துட்டு இந்த மாதிரி ஐலாண்டுக்கு போ, நீங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா போயிடுவீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பேங்க்குங்க வாங்கும்போது, இல்லம்மா நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுவா. இங்க பாரு அந்த வீட்டுக்கு போ, உங்க அப்பாவோட இது எல்லாமே அங்கதான் இருக்கு, உங்க அப்பாவோட பிளஸ் ஒன்று கிடைக்கும்னு சொல்லும் போது, அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ கேட்பா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அவர் கூட வந்துட்டு சேர்ந்துலாம் இருக்க மாட்டாங்க, நீங்க எப்போங்க உங்க ஒய்ஃபோட வாழணும்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, இவங்களுக்காகவே ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, அவளுக்கு வந்துட்டு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, பொண்ணுல வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்காக என்ன பண்ணுவார்னா வீடு வந்து கட்டுவாரு. அந்த தாய்லாண்ட்லாம் தெரிஞ்சிட போல, கேர்ள் பேபி அப்படின்னு தெரிஞ்சிடும் எனக்கு தெரியல, ஆனா அது பொண்ணு தான் சொல்றாரு. அதுக்காகவே என்ன பண்ணுவார், ட்ரீம் ஹவுஸ் வந்துட்டு அந்த ஐலாண்ட்ல வந்து கட்டியிருப்பாரு. இப்போ இந்த வீட்டுக்கு தான் அப்புவும் ஹீரோவும் வந்துட்டு ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சு வைக்க பிளான் பண்றாங்க. ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போயிடறான். பாத்தீங்கன்னா அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்போ வந்து டாம் வந்து சொல்றான், வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்கிறானா. அதுக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், என்னதான் பிளைண்டா, எப்படி இருந்தாலும் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் விதியேன்னு அந்த இடத்துல இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் வந்து கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோவால எடுத்து ஃபீட் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ டாம் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இல்ல பரவாயில்ல நானே பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ட்ரை பண்ணுவான். பாத்தீங்கன்னா டாம் மேல வந்து சூடா சூப் வந்து கூட்டி போயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பானா. பட் அவனால முடியாது. ஆனா டாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவான், பாஸ் நீங்க நல்லா பண்றீங்க பாஸ்ன்னு. அப்ப தெரியாம திருப்பி வந்து ஸ்பூனை கீழே போட்டுருவான். அவன் மேல சூடு பட்டுருவான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். என்ன பண்ணுவான், கோச் அதே மாதிரி தட்டி விட்டுருவான், என்னால வந்துட்டு ஒரு வேலை கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டாம் வந்து அங்க இருக்க சர்வெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க பாஸ் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா தெரியுமா ரேஸ்லன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து எப்படியாச்சும் நான் இந்த இடத்த விட்டு போகணும், ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்பா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நான் சொல்ற ஐடியா நீங்க கேட்பீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு
இல்லை நான் கேட்குறேங்க போது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி நினச்சி பாருங்க, உங்களோட கம்பெனி தானே இது, உங்களோட ப்ராப்பர்ட்டி தானே, 2 கம்பெனி டைப் பண்ணால் நீங்கள் தானே முன்னேறுவீங்க. அப்படிங்கும்போது உங்கள் பெரியவங்க பேச்சை கேட்டு நீங்கள் ஒபே பண்ணி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. அப்புக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அப்போது நான் வந்துட்டு ஒபே பண்ணி நடக்கணும், அவங்க என்ன சொல்கிறானோ அதை கேட்கணும்னு சொல்ல வரியான்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோயின் வந்து தலைவாணி விட்டு அடிக்க ஆரம்பிப்பாளா. ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்க நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கத்திட்டு இருக்கும்போது கரெக்டாக நானே உள்ளே வந்துருவாங்க. என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறா ராணி. அப்படி அவள் வந்து அவன் வந்து தலைவணி விட்டுலாம் அடிக்கக்கூடாது, நல்லா நான் ஃபோர்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்குறா. அதுக்கப்புறம் நீ யார், நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற, நீ வந்துட்டு ஒரு ஆஃபனில் வந்த பொண்ணு, நான் பிறக்கும் போதே பணக்காரி, அது வந்து மில்லினரு, நீ வந்து எனக்கு இவ தான் அட்வைஸ் கேட்டிருப்பா. ஹீரோயின் இப்படி பண்ணணுமே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, நீ வந்து ஒரு பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாள். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா தனியாக நம்ம நடந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்லிப் ஆயிடுவான். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களும் டாமும் வந்து பிடிப்பாங்க. இவனுக்கா என்னடா நம்மளால ஒரு வேலையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து என்ன வீடுங்க நான் செத்துறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா அந்த வீடை விட்டு வெளியே போவான். அவனுக்கு கண்ணெல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் ஒரு ரேண்டமாக வெளியே போவான். அவங்க பின்னாடியே வருவாங்க. அழுக ஆரம்பிப்பான். அப்பா எனக்கு ஏன் இந்த கொடுமை, இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு ரேசர், நான் வந்துட்டு அப்ராட்ல போய் 2 டிகிரி படித்தேன், ஆனால் எல்லாம் பண்ணி என்னால் ஒரு விஷயம் கூட ஓனா பண்ண முடியல, இதுக்கு பேசாம நான் செத்து போயிடுறேன், அப்பா என்னை அழைச்சிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். அப்போ டாம் சொல்லாதீங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட்டு அழுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸா கிட்ட போயிட்டு இவ டவுட் கேட்பா, சாரி ஹெல்ப் கேட்பா. ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்துட்டு நான் வந்துட்டு ஜான் கூட வாழணும், ப்ளீஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாச்சும் எனக்கு வந்துட்டு இது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என்னம்மா கொடுக்குறது, உங்க அம்மா இல்லை என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்போ ஜான் சொல்லுவான், அப்போ ஒரு ஐடியா இருக்கு, நம்ம பேசாம வந்துட்டு ஓடி போயிடலாம், தாய்லாந்து எவ்வளோ பெரிய ஊர், இதில் வந்து உங்க அம்மாவால கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாங்கும் போது நானே ஆமா இதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. நானே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக தான் இருக்காங்க. உடனே வந்து மிஸ் ஆனது ஓடி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ஓடி போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு ஓகே நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் மிஸ் ஆண்டி இதை வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு வந்து சொல்லிடுவா. இவளுக்கா மிஸ்ஸாக்கு வந்துட்டு என்னடா இவ அப்பு வீட்டில் இருந்தால் தான் நம்ம ஹீரோனை போட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அமுச்சு விட்டா. அவள் ஓடி போயிறாங்கிறா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரி பொண்ணு வந்துட்டு கேரக்டர் வந்து புத்தியை காமிச்சிட்டா அப்படின்ட்டு அப்போ போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோனை வந்து லாஸ்ட் வரைக்கும் டார்ச்சர் அனுபவிக்கணும். விட்டா ஜிட்டு கிட்ட இருந்தால் ஜிட்டு ரொம்ப சாஃப்டான பொண்ணு, ஜிட்டு வந்துட்டு ஹீரோயினை வந்து சாஃப்டாக நடத்துவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வேலைக்காரங்க பார்க்குறாங்க, என்ன இந்த லேடி தனியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஜிட்டோட ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க ஒரு வீடு இருக்கும், அதான் அந்த ரெசார்ட்டில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அதை ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகான வீடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்காக தான் அவங்க அப்பா கட்டியிருப்பாரு, அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா இந்த வீட்டில் தான் வந்துட்டு அப்பவும் ஹீரோவும் வாழ போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வாமா உன்ட்டு சொல்லணும், கீழே உட்காருவா. இல்லை எதுக்கு கீழே உட்கார, மேலே உட்காருன்னு சொல்லிட்டு மேலே உட்கார சொல்லுவாங்க. நீ நல்ல டேலண்டாக இருக்க, நல்லா படிச்சு போனா இருக்க, ரொம்ப திறமையா இருக்க, ரொம்ப ஒபே போனா இருக்க, நீ என்னம்மா எதுக்குமா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, நீ வந்து ஒர்க் பண்ணலாம், ஜாப்க்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் வந்துட்டு மிஸ் ஆண்டி கூட இருக்க தான் மிஸ் அம்மா கூட இருக்க தான் ஆசைப்படுறேன், அவங்க சொன்னதை கேட்பேன்னு சொல்லுவானா. அப்போ சரி எனக்கு ஒரு இது பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியுவாங்க, சொல்லுங்கம்மா பண்ணுறேன், இந்த மாதிரி அப்பு வந்து உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்ககிட்ட இருக்க நல்ல குணமோ நீ அப்புக்கு வந்து சொல்லி கொடுக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக இந்த இடத்துல மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. அப்புக்கு வந்து நீ டீச் பண்ணுமா, நீ அப்பு கூட போறியா அந்த ரெசார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது கை போட்டு பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு மிஸ்ஸாக பார்த்துடுறாங்க. பார்த்து அவங்களுக்கு ஷாக்காக இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோயின் பேர் வந்துட்டு பாய், என்னமா இருந்தா நீ மிஸ்ஸா பக்கத்தில் உட்காந்துருப்பேன், ஐ மீன் சாரி ஜிட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஜிட்டு வந்து என்ன பண்றீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இவன் வந்து சர்வெண்ட்டு, இவன் உங்ககிட்ட வந்து க்ளோஸாக உட்காந்துருக்கா, என்ன சொல்ல வரீங்க, அப்போ நான் தான் அவளை உட்கார சொன்னேன், என்ன சர்வெண்ட்டுன்னு இந்த மாற்றி மாற்றி இந்த மாதிரி கீழ்த்தனமாக ஒருத்தவங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஜிட்டுக்கு வந்து கோவம் வந்துடும். இல்லை நீங்களும் அவங்களும் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா பொண்ணு தானே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு வந்து தோணுது. உடனே வந்து இவங்க என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாது, இது வந்துட்டு ஒரு விபச்சாரியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்போவுமே இவ பேசுவாள், அந்த மாதிரி பேச வரும்போது என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களை பேசுறது ஹர்ட் பண்ணாது, ஐயோ நம்ம ஜிட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டோமே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க நம்ம பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், எனக்கு மயக்கம் வருது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சிட்டுக்கா இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த அப்போ கால் பண்ணுறா, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க.
அப்புறம் அப்போ என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வைக்கிறாளா. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, எங்கே போகிறேன், என்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேங்கும் போது, நான் இந்த மாதிரி ஐலாண்டுக்கே போகிறேம்மா, நான் இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போகிறேன், நான் ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கிறேன், எங்களுக்குள்ளே வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருதான்னு பார்க்குறேங்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் பொண்ணு வந்துட்டு பேச்சு கேட்குறான்ட்டு. இங்கே இவங்க மிஸ்ஸா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு வர சொல்கிறாங்க ஒரு மாலுக்கு. என்னம்மா எதுக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்பாளா. இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் உன்னோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோ, மிஸ்ஸோட பொண்ணு யாருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் கழிச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் டோட்டலாக வந்துட்டு மாத்துறாங்க. அவளோட வந்துட்டு ஹேர் எல்லாம் மாத்துறாங்க, அவளுக்கு வந்துட்டு ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விடுறாங்க. இவளுக்காக ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் மால்க்கெல்லாம் போயிட்டு இந்த பணக்காரங்க போடுற ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தராங்க. ஹீரோயினுக்கு வந்து தான் அம்மா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெருமையா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஆர்டர் பண்ண போவாங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, டாக்டருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன்ல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்க அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு, இதெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சொல்றா. இப்போ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சரியான அம்மா பொண்ணா இருப்பா, அம்மா அம்மாங்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கும் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாளா. அப்போ மிஸ்ஸா கேட்பாங்க, பாரு எல்லாரும் அம்மாவும் பொண்ணு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி தானே உனக்கு இருக்கணும் ஆசைங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அப்படிதான் இருக்கணும் ஆசை உங்க கூட அப்படின்னு சொல்லுவாளா. சரிம்மா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸா வந்து கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறா. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கிளம்புறாங்களா, இவங்க வந்து நான் வந்து ட்ராப் பண்ணட்டுமா கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அப்போ இல்லைம்மா நானே போய்க்கிறேன், உன்னை அப்பப்போ வந்துட்டு ஐலாண்ட் வந்து பார்க்குறேமாங்கும் போது வேண்டாம்மா நாங்கள் 2 பேரும் வந்து மனசு விட்டு இது பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நானே சொல்லுவாங்க, அதான் ஃபோன் இருக்குல்ல நீங்கள் ஃபோனில் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவ ஐலாண்டுக்கு தான் போறான்ட்டு. ஆனா நடுவில் லவ்வரை வர சொல்லி இவ லவ்வரோட ஓடி போகிறா ஜானி கூட. இதுக்கு இந்த நாணி வந்து உடந்த. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம ஹீரோயின் வந்துட்டு விடுறாங்க. அவனும் தான் வந்துட்டு நம்ம அப்புக்கு பதிலா அந்த ரெசார்ட்டுக்கு போறது நம்ம ஹீரோயின் தான், அப்புங்கிற பேர்ல. உன்னை வந்துட்டு ஹீரோயின் கேட்கறான், என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எதுக்குமா அங்க போன்னு கேட்பாளா. இந்த அவனோட திங்ஸ் உன்னோட பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஹீரோ கூட நீ தான் இருக்கணும், அப்புங்கிற கேரக்டர்ல நீ தான் இருக்கணும் போது ஹீரோயின் வந்து நான் ஏன் இருக்கணும், அப்ப அப்பு வந்து ரெசார்ட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு ஐலாண்டுக்கு போலியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ போல, அவ ஜானி கூட வந்துட்டு ஓடி போயிட்டாங்க போது எப்படி ஜிட்டு ஆன்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அழுக வரும். நான் ஆன்டிட்ட சொல்லும் போது, அதாவது ஆன்டிட்ட சொல்ல போறியா, உனக்கு அம்மா யாரு, நான் தானே, அவ கிடையாது இல்ல, அம்மா பேச்சு ஒழுங்கா கேளு, நீ என்னோட பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா, ஆமாம்மா ஆசைப்படுறேங்க, அப்போ நீ அங்க போயிட்டு அப்பு மாதிரி ஆக்ட் பண்ணு. எப்படிம்மா நான் அங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இங்க பாரு அவனுக்கு ஆல்ரெடி பிளைண்டு, கண்ணு தெரியாது, அங்க இருக்கவங்க யாருமே அப்புவை பார்த்தது இல்ல, நீ அங்க வந்துட்டு அப்பு மாதிரி நீ நடிக்கணும், அவ்வளவுதான், நீ இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு அமுச்சு விடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.